இப்போ நம்ம கிரேட் 12ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 2வது ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் வந்து கெப்பாசிட்டர் பேஸ் பண்ண ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தோட கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு படிச்சுப்போம். 2 கெப்பாசிட்டர் 6 மைக்ரோஃபாரட் அண்ட் 12 மைக்ரோஃபாரட் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் வித் பேட்டரி. அப்போ நம்ம வந்து 2 கெப்பாசிட்டர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கெப்பாசிட்டர் எடுத்துப்போம். 2 கெப்பாசிட்டரையும் சீரீஸில் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் 2 கெப்பாசிட்டரும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். யாரோட ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஒன்றுத்தோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருக்காங்க. அதை C1 நான் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? 2வது வந்து 12 மைக்ரோ ஃபேரட்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து C2ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் படிங்க. த வோல்டேஜ் அக்ராஸ் த 6 மைக்ரோ ஃபேரட் இஸ் 2 வோல்ட். அதாவது இதுக்கு நடுவில் இங்கே இருக்கு இல்லையா? இதோட வோல்டேஜ் வந்து 2 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ V1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 21. V2 கொடுக்கல அவங்க. கம்ப்யூட் டோட்டல் பேட்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. V2 என்னது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ரைட்டா? கண்டுபிடிச்சா தான் நம்ம டோட்டல், அதாவது V கண்டுபிடிக்க முடியும். V இஸ் ஈக்குவல் டு என்னது? V இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2. இதில் நம்மள்ட்ட ஒரு ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் 2 கெப்பாசிட்டரும் எப்படி இருக்குது? சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருக்கிறதுனால சார்ஜ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சார்ஜ் Q வந்து சார்ஜ் வில் பி சேம். சரிங்களா? சார்ஜ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னா நான் Q1 எடுத்துக்கலாம், Q2 எடுத்துக்கலாம், அது ஈக்குவல் டு Qன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரைட், ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Q இஸ் ஈக்குவல் டு CV தெரியும். அப்போ Q1 இஸ் ஈக்குவல் டு C1 V1. அப்போது C1 இருக்குது. C1 எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. இது எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. அப்போ 6 2s ஆர் 12 மைக்ரோ கூலும் வந்து Q1. ரைட்டுங்களா? Q1 இஸ் ஈக்குவல் டு Q2 இஸ் ஈக்குவல் டு Q அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா? பிகாஸ் சீரீஸ் இருக்கிறனால. அப்போது Q2 இஸ் ஈக்குவல் டு நம்ம எழுதிக்கலாம் C2 V2ன்னு எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? நம்ம கண்டுபிடிக்க வந்து V2. அதனால் V2 இஸ் ஈக்குவல் டு Q2 பை C2ன்னு போட்டுக்கலாம். இப்போ Q2 என்னது? 12 டிவைட் பை C2 என்னது? 12. C2 12 ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளோ? V2 இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட். அப்போது டோட்டல் வோல்ட் என்னது? V இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2வா? V1 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க? கொடுத்துருக்கான் 2ன்னு. V2 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க? 1. ஸோ இப்போ டோட்டல் வோல்ட் வந்து 3 வோல்ட். இந்த கொஷினில் நான் அடிஷ்னலாக இன்னொரு இது சேர்த்துக்கிறேன். CEFF கண்டுபிடிக்க சொல்கிறான்னு நம்ம நினச்சிப்போம். ரைட்டா? CEFF கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ அதையும் கண்டுபிடிச்சிருவோம். CEFF என்னது? 1/C1 ப்ளஸ் 1/C2. அப்போது 1/C1 வேல்யூ என்னது? 1/6 ப்ளஸ் 1/C2 வேல்யூ 1/12. இப்போ LCM வந்து நம்ம 12 எடுத்துக்கலாம். 12 எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன ஆகும்? 2 ப்ளஸ் 1. அப்போது 3/12 ஆகும். ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 1/4. அப்போது 1/CEFF இஸ் ஈக்குவல் டு 1/4. அப்போது CEFF இஸ் ஈக்குவல் டு 4 மைக்ரோ ஃபேரட். ரைட்டா? இந்த ஃபார்முலா வந்து 1/CEFF. ஓகேங்களா? ஸோ அப்போது இதான் நம்மளோட ஆன்சர். இது எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.